பொங்கல் தொகுப்பினை பெற்று சில வரியில் தந்துள்ள அனந்தேரி கை கணக்கு போகிற மணி நேரம் பதிச்சுட்டீங்க இங்க பாருங்க பொங்கல் தொகுப்பினை பெற்று சில வரியில் தந்துள்ள அனந்தேரி ஊராட்சியை சார்ந்த அனைத்து பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் ஐயா அவர்களின் ஆணைக்கிணங்கவும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலோடு இன்று பூண்டி கிழக்கு ஒன்றியம் அனந்தேரி ஊராட்சியில் இந்த பொங்கல் தொகுப்பினை வழங்க நமக்கு நமது கும்மிடிப்பூண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் மரியாதைக்குரிய திரு டி.ஜே. கோவிந்தராஜன் அவர்களும் நமது மாவட்ட கழக பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வல்லூர் எம்.எஸ்.கே. ரமேஷ்ராஜ் அவர்களின் ஆலோசனைப்படி நமது மாவட்டத்தின் அமைச்சர் சிறுபான்மைத்துறை அமைச்சர் அண்ணன் ஆவடி சாமுநாதர் அவர்களின் அறிவுறுத்தலுக்கிணங்க இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த பொங்கல் திருவிழாவை சிறப்பாக கொண்டாட ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ரூபாய் 3000 வழங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். அதோடு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு மற்றும் வேஷ்டி புடவை உள்ளிட்ட தொகுப்பினை பொங்கல் பரிசினை வழங்க அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். நேற்று காலை சென்னையில் தொடங்கி அவர் ஆரம்பித்த பிறகு தமிழகம் எங்கும் அனைத்து நியாய கடிதங்களும் இந்த பொங்கல் தொகுப்பினர் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போன்று நமது பேட்வாக்கும் நமது கூட்டுறவு வங்கியின் சார்பாக நடத்தப்படும் 10 நியாய கடிதங்களுக்கு 4 விற்பனையாளர்கள் உள்ளதனால் நமது குமரவேல் அவர்கள் பேட்வாக்கத்திற்கும் அனைத்திற்கும் விற்பனையாளர்களாக பணிபுரிவதால் நேற்று பேட்வாக்கும் நமது கூட்டுறவு வங்கி தலைமையகம் என்பதனால் அந்த கூட்டுறவு வங்கியின் தலைமையகத்தில் ஆரம்பித்து அதே போன்று ஒவ்வொரு பகுதியாக நமது பூண்டி ஒன்றியத்தில் உள்ள 25 நியாய கடைகளுக்கு நேற்று சென்று வழங்கிவிட்டுள்ளோம். நேற்று பேட்வாக்கம் ஏற்கனவே முடிந்துவிட்டது. காலையில் கொஞ்சம் 11 மணியில் குறைவு இருந்தது. அந்த குறைவான அந்த குடும்ப அட்டைகளுக்கும் வழங்கிவிட்டு இப்போது அனந்தேரி ஊராட்சியில் வழங்க வருகை தந்துள்ள முதலாவதாக இந்த பொங்கல் தொகுப்பினை வழங்க நமக்கு இங்கு நம் மண்ணை சார்ந்த நமது குமரவேல் அவர்களையும் அதே போன்று நமது முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சகோதரர் சுதாகர் அவர்களையும் நமது ஊராட்சியை சார்ந்த அரசு பணியில் உள்ள திரு ராமு அவர்களையும் திரு சுப்பிரமணியம் அவர்களையும் இந்த ஊராட்சியில் பங்கேற்று சிறப்பித்து வரும் இந்த கச்சூர் ஊராட்சியை சார்ந்த அண்ணன் மாவட்ட பிரதிநிதி வெங்கடாத்திரி அவர்களும் ஏவான் அவர்களையும் வேலகாபுரம் ஊராட்சியை சார்ந்த சகோதரர் கார்மேகம் அவர்களையும் சிறுபான்மை நமது சர்ச் பாதிரியார் திரு சம்பத் அவர்களையும் உள்ளிட்ட ஏவான் உள்ளிட்ட நிர்வாகிகளையும் மற்றும் தினேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகளையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மகளிர் சகோதரிகள், பொதுமக்கள், கிராம இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அரசு விழா. இந்த அரசு விழாவில்
அதிக நேரம் பேச வேண்டியது அவசியம் இல்லை. ஓரிரு வார்த்தைகளை மட்டும் தெரிவித்துவிட்டு இந்த பொங்கல் தொகுப்பு இவ்வளவு சிறப்பாக ஏன் ஒரு 5 வருடங்கள் நம்ம திமுக ஆட்சியில் அமைந்த பிறகும் முதலாவதாக உங்களுக்கு தெரியும் அனைவருக்கும் கொரோனா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது என்று. கொரோனா நேரத்தில் யாரும் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையிலும் கொரோனா நிவாரண காசாக ஒரு 4000 ரூபாய் உதவித்தொகை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி அதற்கு பிறகு ஒவ்வொரு தடையும் பொங்கல் தொகுப்பினை வழங்கினார்கள். கடந்த முறை வழங்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அரசாங்க நிதி நிலைமை அது மாதிரி இருந்தது. இப்போது ஒரு காலத்திற்குள் அரசாங்க நிதி நிலைமை இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக தமிழகம், அதாவது நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர் தலைமையின் கீழ் உள்ள அரசு அதிகாரிகள் அவர்களாகவே ஆய்வு செய்து இந்தியாவில் உள்ள 27 மாநிலங்களில் தமிழ்நாடு தான் ஒரு முதன்மையான மாநிலமாக உள்ளது. அந்த அளவுக்கு இந்த நிர்வாகம் மாண்புமிகு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களால் சிறப்பாக நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது என்று நற்சான்றிதழ் அளித்து ஒவ்வொரு துறையாக அவர் இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக இன்று சான்றளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் இங்கு ரேஷன் அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் எப்படி வழங்கப்பட்டு வந்தது, தற்போது எப்படி வழங்கப்பட்டு வருகிறது என்று உங்களுக்கு தெரியும். கடந்த காலங்களில் பழுப்பாக இருக்கும், அதில் கல் இருக்கும், இன்னும் அது நேர்த்தியாக அரிசி சுத்தமாக இருக்காது. முதலமைச்சர் வந்த பிறகு உத்தரவிட்டார்கள், ஒவ்வொரு அரிசி ஆலையும் 10 லட்சம் ரூபாய் செலவில் அந்த கல், பழுப்பு அரிசி, கருப்பு அரிசி, இந்த மாதிரி அரிசியெல்லாம் பிரிக்கிறதுக்கு அது பேர் கலர் ஷார்ட்டர் இருப்பாங்க. அந்த ஷார்ட்டர் வந்து நியமிச்சாதான் உங்களுக்கு உரிமையே, அதாவது லைசன்ஸ் கொடுப்பது சொல்லி உத்தரவிட்டு அந்த லைசன்ஸ் வந்து கொடுத்து இன்னைக்கு சுத்தமான அரிசி ஓரளவுக்கு அரிசி நல்லா வருது, அரிசி நல்லா வருது. இல்லை மழையில் நனைஞ்சப்பதான் அரிசி கொஞ்சம் கலர் மொத்தமாக இருக்கும், ஆனால் அது பழுப்போ மற்றபடி அரிசி குறவாகவே இருக்காது. அதனால் அரிசி சுத்தமாக வருது. எங்கள் மகளிர் சகோதரிகள்லாம் நிறைய பேர் கூடியிருக்காங்க, தாய்மார்கள் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், காலையில இந்த நிகழ்ச்சி காலையிலே வைத்துக் கொள்ளலாம் என்று இருந்தோம். முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சி, அது ஒரு பணி வந்து உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு சேரும். ஒரு கனவு திட்டம் என்று ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை இன்னைக்கு முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு. ஏறக்குறைய அது ஏற்கனவே நாம் பயன்பெறுகின்ற திட்டம் தான். அது ஒரு ஏறக்குறைய ஒரு 100 பேருக்கான ஒரு 20 பேருக்கு எந்த குறையில்லாத இருக்கலாம். அந்த குறைவென்றால் கோரிக்கைகள் இருக்கலாம். அந்த கோரிக்கைகள் தான் நாம் கனவு திட்டம் என்ற பெயரில் புதிதாக முதலமைச்சர் தொடங்கி கிராமத்திலோ இல்லை நகரத்திலோ வசிக்கும் எந்த ஒரு குடும்பத்திற்கும் எந்த ஒரு குறைவு இல்லாமல், எந்த ஒரு அவர்களுக்கு இன்னலும் கோரிக்கையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்துள்ளார்கள். அது குறித்து விவரமாக இன்னொரு நிகழ்ச்சியை தெரிவிக்கிறேன் என்று தெரிவித்து, இன்றைக்கு மகளிர் சகோதரிகளுக்கெல்லாம் பணம் ரூபாய் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போன்று விடியல் பயணம் என்று பேருந்துகள் செல்கிறீர்கள், நீங்கள் வேலைக்கு செல்வீர்கள். அதே போன்று அரசு பணியில் செல்வதற்கோ இல்லை உறவினர்கள் வீட்டுக்கு செல்வதற்கோ நீங்கள் மகளிர் ஒரு 100 ரூபாய் 1 ரூபாயை எடுத்து செல்ல வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு பல எண்ணற்ற திட்டங்களை எடுத்து வைத்தார்கள். அதே போன்று இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், அதே போன்று விவசாயிகள் பல சலுகைகள் என்று எண்ணற்ற சலுகைகளை வழங்கி இந்த நேரத்தில் இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாட இந்த பரிசு தொகுப்பினை அறிவித்த முதலமைச்சருக்கும் நமது கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். 4 மணி கிலோமீட்டர் 4 மணி கை கணக்கு போகிற மணி நேரம் பதிச்சுட்டீங்க. இங்க பாருங்க, வச்சு கொடுக்குறது தெரியும். ஊராட்சி மன்ற தலைவர் மகன் குமரவேலந்தன்